பிரேஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிறீர்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான காலை விளைக்காய் மக்கள் நாங்கள் செலுத்துகிறோம். இந்த காலை விளையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே கர்த்ததாமே இது செய்த நன்மைகளை சாட்சியாக சொல்லி உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், எங்கள் ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உமது செயல்களெல்லாம் அதிசயமானவைகள் ஐயா, உமது செயல்களெல்லாம் அதிசயமானவைகள் ஐயா, உமது வழிகளெல்லாம் ஐயா சத்தியமானவைகள். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். பெரியமார்களே, எடுத்து வாசிக்கலாம். யோபின் புத்தகம் 42ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, சாட்சி 2 நாளுடைய சாட்சியாக இருக்கிறதுனாலே நேரடியாக இந்த நாளிலே நாம் சாட்சிக்கு நேராக கடந்து போவோம். பெரியமார்களே, கர்த்தர் சகலத்தையும் செய்ய வல்லவர். ஏனென்றால் அவர் சகலத்தையும் உண்டு பண்ணினவராக இருக்கிறதுனாலே அவர் செய்ய நினைக்கிற காரியங்களை ஒருவரும் தடை செய்ய முடியாது என்று வேதம் சொல்கிறது. நேரடியாக இன்றைக்கு நாம் நேரம் குறைவாக இருக்கிறதுனாலே சாட்சிக்குள்ளாக நாம் கடந்து போவோம். பெரியமார்களே, எனக்கு அருமையானவர்களே, ஊழியத்துக்கு நான் வருவதற்கு முன்பாக இந்தியன் வங்கியிலே வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. அதாவது என்னுடைய தாயார் பெங்களூரிலிருந்து பிருந்தாவன் எக்ஸ்பிரஸில் வருவதாகவும் 7:30 மணிக்கு வந்து அவர்களை ட்ரெயினில் கூட்டிக்கிட்டு போயிடணும் அப்படின்னு என்னுடைய அக்கா எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. சரி, நம்ம அப்போ வந்து கூட்டிகிட்டு வந்துடலாம், கொண்டு வந்து அவங்கள பெரியமத்தில் இருக்கிற வீட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் இருக்கிற மாதவர் வீட்டுக்கு வந்து விடலாம் என்று நான் வந்து அன்றைக்கு வந்து பெரியமத்தில் வந்து இறங்க ஆரம்பித்தேன். அந்த பஸ் ஸ்டாண்டை வந்து இறங்கின போது பஸ் ஸ்டாண்டை ஒரே ரஷ்ஷாக நிறைய பேர் சூழ்ந்து கொண்டிருந்ததுனால நான் அங்கே போய் என்னன்னு எட்டி பார்த்தா ஒரு வாலிப மகன் கழுத்தறில் செயின் போட்டுக்கிட்டு இருக்காரு, கையில் பிரேஸ்லெட் இருக்குது, எல்லாம் இருக்குது, தரையில் விழுந்து நுரை தள்ளி கொண்டு அப்படியே, அதாவது வலிப்பு நோயினால் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார். நான் சொன்னேன், என்னங்க எல்லாம் இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஐயோ வலிப்பு வியாதியை தொடக்கூடாதுங்க, தொட்டால் அது நமக்கு வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நான் என்ன பண்ணேன், சரி யாரும் தொட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த தம்பியை தூக்கி மடியில் படுக்க வச்சு ஒரு சோடாவா என்று சொல்லி முகத்தை தெளிச்சு எழுதி உட்கார வச்சு அந்த தம்பியை கேட்டேன், தம்பி நீங்கள் யார், பார்த்தா நல்லா வசதியான வீட்டு பிள்ளை மாதிரி இருக்கிறீங்க, ஏன் இப்படி வலிப்பு வியாதியில் இருக்கீங்க அப்படின்னு. அப்போ அந்த தம்பி என்னை பார்த்து கேட்டான், நீங்கள் எங்கே இருக்கீங்க அங்கிள் அப்படின்னு கேட்டான். நான் சொன்னேன், நான் மாதவரத்தில் இருக்கிறேன்ப்பா, எங்கள் அம்மாவை கூட்டின்னு வரதுக்காக இப்போ நான் பெரிய மெட்ருக்கு வந்திருக்கிறேன், சரி உன்னை கொண்டு நான் வீட்டில் விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மணி பார்த்தா மணி 5:30. சரின்னு ஒரு ஆட்டோ பிடிச்சி அந்த ஆட்டோவில் எந்த மகனை ஏற்றி உட்கார வைத்து கொண்டு போகிறேன்.
நான் சாதாரண ஒரு பிள்ளை என்று போனேன். பார்த்தா ஒரு பெரிய பங்களாவில் அந்த தம்பி இருக்கிறான். தம்பி உங்கள் சொந்த வீடா அப்படின்னு கேட்டேன். ஆமாம் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து வீட்டுக்குள்ளேருந்து ஒரு சேரை கொண்டாந்து அந்த அவங்க வீட்டுக்கு வாசலில் இருக்கிற அந்த இதில் பொறிச்சிக்கு வர போட ஆரம்பித்தான். உட்காந்து பேசி கொண்டு இருந்தப்போ தம்பி பார்த்து கேட்டேன், வீட்டில் எல்லாம் இப்போ கிறிஸ்டியன்ஸா அப்படின்னு. ஆமாங்க அப்படின்னு. எங்கள் அம்மாவெல்லாம் கூப்பிட்டேன். ஏன் நீ வீட்டுக்குள்ளே கூட்டின்னு போகலாம் பரவாயில்ல, என்ன அம்மாவை கூப்பிட்டு நான் பேசணும், உனக்கு என்ன பிரச்சனைன்னு. அப்போ அந்த தம்பி சொன்னான், திடீர்னு ஒரு கருப்பு மேகம் மாதிரி வரும் அங்கிள், எனக்கு அடிக்கடி வந்து என் கண்களை அப்படியே இருட்டாக்கிடும், அப்போ நான் கீழே விழுந்து இந்த மாதிரி காக்கா வலிப்புற மரியாதை பிரச்சனையில் இருக்கிறேன்னு. சரி உங்கள் அம்மாவை கூப்பிட்டு நான் பேசணும் அப்படின்னா, அவங்க அந்தோணியார் கோயிலுக்கு போயிருக்கிறாங்க அப்படின்னு. என்னப்பா ரட்சிக்கப்பட்ட குடும்பம்னு சொல்கிறேன், அந்தோணியார் கோயிலுக்கு போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறேன். எங்கெங்கேயோ போய் பார்த்துட்டு கடைசியில் அந்தோணியாராவது காப்பாற்றுவாரான்னு எனக்காக தான் போயிருக்கிறாங்க, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அப்படின்னு சொன்னேன். தம்பி இதெல்லாம் எல்லாத்தையும் விட்டுடுங்க, கர்த்தர் இருக்கும்போது எதுக்கு தேவையில்லாத இப்படி இறந்து போன இந்த மாதிரி செயின்ட்டுங்களை எல்லாம் நீங்கள் தேடுறீங்க. நான் எல்லாம் ஒரு காலத்தில் கத்தோலிக்க குடும்பத்தில் இருந்து தான் ரட்சிக்கப்பட்டிருன்னு சொல்லிட்டு அந்த நாளை பார்த்தா மகன் கையில் ஒரு கருப்பு வளையம் ஒன்று போட்டுக்கிட்டு இருந்தான். இதுதான்ப்பா கருப்பு வளையம், இல்லை இது மந்திரிச்சு போட்டிருக்காங்க அப்படின்னு. என்ன தம்பி ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்றீங்க, கையில் வளையம் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வளையத்தை கழட்டி அந்த நாளில் வீசி எரிஞ்சிட்டு அந்த தம்பிக்கு ஜெபம் பண்ணிட்டு நான் சொன்னேன், தம்பி இன்னைக்கு உங்களுக்கு ஆண்டவர் பூரணமான விடுதலை கொடுக்குறார், கர்த்தர் நிச்சயமாய் பெரிய காரியத்தை செய்வார், பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு. எப்படினாலும் எப்போ வரும் அப்படின்னு ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி இந்த வியாதி வரும் அப்படின்னு நான் சொன்னேன். இனி வரவே வராது, நீ நம்பு, நீ ரெகுலராக சர்ச்சுக்கு போ, பைபிள் வாசி, ஜெபம் பண்ணி இந்த வாலிப நாட்களை கர்த்தரை நீ தேட ஆரம்பி மகனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாளிலே ஜெபித்து முடிச்சுட்டு அந்த நாளில் தேவனுடைய கிருபையினாலே மணி பார்த்தா மணி கிட்டத்தட்ட ஒரு 7:45 ஆகிட்டு இருந்தது. ஐயோ பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ் வந்திருக்கோம். எங்கள் அம்மாவுக்கு அப்போவே 73 வயது. இவ்வளோ வயசானவங்க வந்து இப்போ இந்த ட்ரெயினில் எங்கே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க தெரியலையேன்னு அங்கேருந்து வேகமாக நான் புறப்பட்டு வந்து நான் சென்ட்ரல் ஸ்டேஷன் கூட வரும்போது அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொண்டிருக்கிறது. இந்த சாட்சியினுடைய மறுபகுதியை நாளை தினத்தில் நாம் கேட்போம். அதாவது எப்படி நாம் கர்த்தர் நம்மை வழிநடத்தும் போது, ஒருத்தருடைய விடுதலைக்காக நாம் போகும்போது கர்த்தர் எவ்விதமாய் நம்மை நடத்துகிறார் என்பதை அந்த நாளிலே காண கர்த்தர் கிருபை செய்தார். பிற்பாடு தேவனுடைய கிருபையினாலே ஒரு 3 மாதத்துக்கு பிற்பாடு அந்த தம்பிட்டு ஃபோன் பண்ணி தம்பி சொன்னா, நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன் அங்கிள், அந்த கடைசியாக நீங்கள் ஜோம் பண்ணிட்டு போனதோடு சரி, இப்போ அந்த வியாதியே எனக்கு இல்லை, அந்த வலிப்பு நோயிலிருந்து கர்த்தர் எனக்கு பூரண சுகம் கொடுத்தார் என்று சாட்சி கொடுக்க கர்த்தர் கிருபை செய்தார். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் இந்த சாட்சியின் மூலமாய் மகிமைப்படுவதாக. இதை தொடர்ந்து நடந்த அடுத்த காரியத்தை நாளை தினத்திலே நாம் சாட்சியாக கேட்போம். கர்த்தர் தாமே இந்த சாட்சியின் மூலமாக மகிமைப்படுவாராக. நாம் செபிக்கலாம். பெரியமார்களே, எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான வேலைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ராஜா கர்த்தாவே, அவர் சகலத்தையும் அதன் காலத்தை நேர்த்தியாக செய்திருக்கிறார் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி யாருக்கு எப்பொழுது விடுதலை கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் சித்தம் வைத்திருக்கின்றீரோ அந்த நாளிலே அப்பா யோபுவுக்கு 18 ஆண்டுகளுக்கு பிற்பாடு சிறையிருப்பை மாற்றினதை போல இந்த மகனுக்கும் கூட நீர் தந்த இந்த விடுதலைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றுக்கும் ஒரு காலத்தை நீர் வைத்திருக்கிறீர், உமக்கு நன்றி. அந்த வேளையிலே அதை நீர் செய்து முடிக்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கர்த்தாவே, யார் யாருக்கு என்னென்ன விடுதலைகளை எப்படி கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் சித்தமா இருக்கிறீரோ அப்படியாய் கொடுத்து ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. உடைய நாமம் எல்லார் மூலமாய் மகிமைப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Thank you.